ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, நேபாள் ட்ரிப்போட அடுத்த எபிசோடு தாங்க. எங்கே போய்கிட்ருக்கோம் அப்படின்னா, நம்ம முக்திநாத் அப்படின்ற கோவிலுக்கு போய்கிட்ருக்கோம். இது போக்ராலேருந்து முக்திநாத் போகிறோம். போக்ராலேருந்து முக்திநாத் போகிறதுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ டிஸ்டன்ஸ்னால், ஒரு 160 கிலோமீட்டர்லேருந்து 180 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குதுங்க. போகிறது 6 to 8 hours ஆகும். அன்றைக்கி எல்லாரையும் என்ன செய்ய சொன்னாங்க, காலையில் 3 மணிக்கே ரெடியாகி வந்துருங்கன்னாங்க. நாங்கள் 3 மணிக்கே 2 மணிக்கே எழுந்து குளிச்சுட்டு 3 மணிக்கு நின்றுட்டோம். 3 மணிக்கு நின்றுட்டா எல்லோரும் ரெடியாகி வர்றதுக்கு 5 o'clock ஆகிடுச்சிங்க. அப்புறம் 5 o'clock மேலே தான் கிளம்புனோம். கிட்டத்தட்ட 5:30 6 o'clock கூட ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன். அப்போ கிளம்புனா அங்கேருந்து நாங்கள் முக்திநாத் போய் சேரும்போது 11-12 ஆயிடுச்சு. பரவாயில்ல, நல்ல டைம் தான். ஆனால் சும்மா எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாமல் அடித்து ஓட்டிகிட்டு தான் போனாங்க. அன்றைக்கி பார்த்தா அந்த பத்ரி சாருக்கு நமக்கு இந்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக நன்றி சொல்லியே ஆகணுங்க. அவர் எந்த ட்ரிப்பு எங்கே போனாலும் பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடியாக இருக்கும். மார்னிங் காஃபி ஆர் டீ ரெண்டுமே வச்சுருப்பார். காஃபி, டீ, பிரேக்ஃபாஸ்ட்டு. போய் சுற்றிட்டு வந்தோம்னா லஞ்சு ரெடியாக சுட சாம்பார், ரசம், பொரியல், மோர் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி நைட்டுக்கு ஏதாவது ஒரு டிஃபனு, ஈவினிங் காஃபி, டீ, இதிலலாம் ஒரு குறையுமே நம்ம சொல்ல முடியாதுங்க. நம்ம வயிறு அப்செட்டே ஆகலை. உண்மையிலே தேங்க்யூ பத்ரி சார். அந்த பத்ரி சாருக்கு நம்ம நன்றி சொல்லியே ஆகணும். நம்ம சாப்பிட்டா தானுங்களே நல்லா ஸ்ட்ரென்த்தாக சுற்றி பார்க்கலாம். ஆனால் முக்திநாத் போகும்போது பாருங்கள், காலையிலேயே 3 மணிக்கே அவங்க டிஃபன்லாம் செஞ்சு கொடுத்துட்டாங்க. ஆனால் ரொம்ப சீக்கிரம் போகணும், லேட் ஆகிடும், எங்கேயாச்சும் நிறுத்தினா நமக்கு போகிறதுக்கு லேட் ஆகிடும் அப்படின்ற ஒரு ப்ரெஷரால் சாப்பாட்டுக்கே அவங்க யாரும் நிறுத்தாமல் தான் போனாங்க. அதனால் கொஞ்சம் பேர் சாப்பிட்டாங்களோ என்னவோ, நாங்களாம் சாப்பிடலை. காலையிலையும் சாப்பிடலை, அன்னைக்கு மதியானமும் சாப்பிடலை, சாயங்காலமும் சாப்பிடலை. முக்திநாத் கடவுளை ரொம்ப உபவாசத்தோடு தான் நாங்கள் போய் பார்த்தோம். கண்டிப்பாக எங்களுடைய பாவமெல்லாம் தீர்ந்து போயிடும் அப்படின்னு நினச்சேன். பாருங்கள், இந்த சைடில் இதையும் கொஞ்சம் சொல்லிடுறேன் நான். இந்த மலைகள் இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எனக்கு இதில் நிறையாவே எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப போர் ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு நிறையா நான் கம்மி பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு பார்க்கும்போது இதை விடக்கூடாதுன்னு அப்படி நிறைய எடுத்திருந்தேன். நம்ம காஷ்மீர், சிம்லா இங்கெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இமயமலை இருக்கும். ஆனால் பச்சை பசேல் அப்படின்னு இருக்கும் இமயமலை. ஆனால் அந்த மணாலிலாம் போகிறாங்க, குழு மணாலிலாம் போகிறாங்க, அதெல்லாம் இமயமலை கிட்ட தானே. ஆனால் இங்கே பாருங்கள், இமயமலை இது வேறு மாதிரி இருக்கும். மணல் குன்று மாதிரி இருக்கும், கருப்பாக இருக்கும், அப்படியே பாறையாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் தூரம் போயிட்டு அந்த டாப் ஆஃப் த ஹில்லில் ஸ்னோ கவர்டை பார்த்த உடனே ஒரு மனசில் ஒரு மகிழ்ச்சி பாருங்கள். இமயமலைக்கு வந்துட்டோம் அப்படி ஒரு மகிழ்ச்சி. அப்புறம் பாருங்கள், நடுப்புற நிறைய இந்த டெரஸ் ஃபார்மிங், சூப்பராக டெரஸ் ஃபார்மிங் பண்ணுறாங்க. இந்த கேபேஜு, காலிஃப்ளவர் இதெல்லாம் வளர்ந்துருந்துச்சுங்க. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இது தவளகிரி, ஒரு சைடு தவளகிரி ரேஞ்சுன்னு சொல்கிறாங்க. அதுதான் தெரியுது அங்கே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படியே வழியெல்லாம் அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் கொஞ்சம் ரஃப் ரோடு தான், ரொம்ப ஸ்மூத் ரோடுன்னு சொல்ல முடியாது. பாருங்கள், உங்களுக்கே சைட்லலாம் தெரியும். கொஞ்சம் ரஃப் ரோடாக தான் இருந்துச்சு. போகிறது கூட கொஞ்சம் டர்க்கு புருக்குன்னு சவுண்டு கேட்டுக்கிட்டே தான் போச்சு அந்த வெஹிக்கிளு. ஆனாலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்கள், இது நம்ம இப்போ போக ஹைட்டில் போய்கிட்டே இருக்கோம். கடல் மட்டத்திலேருந்து 3700 மீட்டர் ஹைட்டில் போய்கிட்டு இருக்கோமா. இது மலை தானே, மேலே போய்கிட்டே இருக்கிறோம். நம்ம போக்ராலேருந்து போகும்போது அங்கே ஜாம்சன் அப்படின்ற ஒரு பிளேஸ் வருது. நம்ம போகும்போது கூட பார்க்கலாம். நம்ம அந்த தங்குற அக்காமடேஷன், ரெசிடென்ஸு எல்லாமே இருந்துச்சு. ரெஸ்டாரண்ட்டு அதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் காக்வேனின்னு ஒரு இடம் இருக்குதான். இப்போ இங்கெல்லாம் என்னென்னா ரூம்ஸ் கிடைக்கும் அவைலபிளாக. நம்ம போய் தங்கிட்டு அங்கேருந்து கூட நம்ம ஒரு ஜீப்பு அது மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு காலையில் கூட போகலாம். தங்கி போகிறவங்களும் இருக்கிறாங்கங்க அந்த இடத்துல. இந்த கோவிலுக்கு எந்த சீசன் வர்றது பெஸ்ட்டுன்னா, ஆட்டம் சீசனில் வர்றது ரொம்ப பெஸ்ட்டுன்றாங்க. பொதுவாக ஸ்னோஃபால் எப்போ இருக்கும் அப்படின்னா டிசம்பர் டு பிப்ரவரி இருக்குன்றாங்க. இந்த கிளைமேட்டில் என்ன பார்த்தாலும் பனி மூடி இருக்கும். அந்த டயத்தில் நம்ம ஹெலிகாப்டரில் போய் நேராக முக்திநாத் கோவிலுக்கு, அங்கே ஹெலிபேட் இருக்குது பக்கத்தில், அங்கே போய் இறங்கிட்டு நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 106வது திவ்ய தேசமாங்க. 108 திவ்ய தேசத்தில் எல்லாமே இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது. இது மட்டும் நம்ம இந்தியாவை தாண்டி நம்ம நெய்பரிங் கண்ட்ரியில் இருக்குன்னா, பழங்காலத்தில் எல்லாமே ஒன்றா இந்தியாவாக தானங்க இருந்துச்சு. அப்போ திவ்ய தேசம் அங்கேயே இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இப்போ நேபாள்
தனியாக ஒரு நெய்பரிங் கண்ட்ரி ஆனதுனால அங்கே இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரே ஒரு திவ்ய தேசம் வந்து அங்கே இருக்குதுங்க. இந்த நம்ம வர்ற பாதைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க. இங்கே தான் இந்த சாலக்கிராம கல்லுலாம் ரொம்ப இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாலக்கிராம கல்லுன்றது நாங்கள் கூட வாங்கிட்டு வந்திருக்கிறோம். இங்கே வந்து இயற்கையாகவே கருப்பு கலரில் கல்லெல்லாம் இருக்குதுங்க. அதில் வந்து உள்ளார வந்து இந்த புழுக்கள்லாம் போய் நல்லா குடஞ்சி அது கோடு கோடாக அப்படியே அந்த ஃபாசில் மாதிரி ஆக்கிடுதுங்க அந்த கல்லை. அந்த கல்லில் பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரம் மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப சிறப்புன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து பூஜையில் வச்சு, அதுவும் வைஷ்ணவர்கள் வந்து அதை பூஜையில் வச்சு கும்பிடுறாங்க. இந்த கோவில்லே வந்து அந்த சாலக்கிராம கல் மேலே தான் முக்திநாதரே அமர்ந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீதேவி பூதேவி இருப்பாங்க இல்லையா, அங்கே வந்து சாலக்கிராம கற்கள் வச்சு அதில் நாமம் வரைஞ்சி அதுக்கும் பூஜை பண்ணுறாங்கங்க. நிறைய சாலக்கிராம கற்கள் அங்கேயும் இருக்குது. இந்த ஆற்றில் தான் இந்த சாலக்கிராம கல்லெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கண்டகி ரிவர்னு நினைக்கிறேன் நான். இதில் வந்து பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும். நான் எடுத்துகிட்டே தான் வந்தேன் பக்கத்தில். ஆனால் இறங்கி எடுக்கிற மாதிரி எங்களுக்கு சூழ்நிலை அமையலை. இல்லை அதனால் அமைஞ்சிருந்துச்சுன்னா ஆற்றுலேருந்து எடுத்துகிட்டு கூட வந்திருக்கலாம். நம்ம சில ட்ரிப்பு போனவங்களாம் அதே மாதிரி போய் அந்த ஆற்றங்கரையில் அந்த கல்லை பொறுக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அதனால் நான் கடையிலேயே வாங்கினோம். சாலக்கிராம கல் வந்து வாங்கிட்டு வந்தோம் பூஜைகள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆறு தாங்க பக்கத்துலேயே ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இந்த ஆறு தான். நல்லா இருந்துச்சு பயணம் வந்து. இந்த இமயமலையெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த இமயமலையில் இந்த தொடர்ச்சிகள் எல்லாம் ஹிமாலயா ரேஞ்சஸ் சொல்கிறோம்ல. இங்கே பாருங்கள், நான் இந்த டெரேஸ் ஃபார்மிங் சொன்னேன் இல்லைங்களா, நிறைய டெரேஸ் ஃபார்மிங் பாருங்கள். இங்கே அந்த கேபேஜ்லாம் கூட பயிரிட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நல்லா இந்த இடத்துலையும் விவசாயம் பண்ணுறாங்க பாருங்கள். அடிக்க ஸ்னோஃபால். நாங்கள் வந்து ஏப்ரலில் போனோம். நாங்கள் போகும்போது பார்த்தா -7 டிகிரி. அங்கே போய் இறங்கின உடனே குளிர் தாங்கலை. அதே போல் இங்கே பாருங்கள் விவசாயம் எங்கேயும் பாருங்கள். அதுக்குன்னே இதெல்லாம் எடுத்திருந்தேன். எவ்வளோ அழகாக மலை அடிவாரத்தில் அவங்க வந்து விவசாயம் பண்ணுறாங்க பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மலைகளும் பாருங்கள் அப்படியே கருப்பு கலரில் மலர் குன்றுகள் மாதிரி அப்படியே ஒரு பொக்லைன் வச்சு அப்படியே சொரிஞ்சு விட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு மலைகள். அதை பார்த்துக்கிட்டே வந்தோம். கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்தா அந்த ஸ்னோ கவர்டும் நிறைய தெரிஞ்சுது. அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பாருங்க, இந்த சாலக்கிராமன்றது ரொம்ப ஃபேமஸ்ஸு. இவர் சாலக்கிராம கல் மேலே அமர்ந்திருக்கிறதுனால சாலக்கிராம மூர்த்தி அப்படின்னே சொல்கிறாங்க இந்த முக்திநாதரை. பாருங்க, இந்த ஆறு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதிலலாம் நிறைய கற்கள் இருக்கும், சாலக்கிராம கற்கள் இருக்கும் அப்படின்றாங்க. இந்த கரைகளில் நம்ம வந்து அது அங்கே இறங்குற மாதிரி இருந்துச்சுன்னா இறங்கி எடுத்துருந்துருக்கலாம். நமக்கு அது மாதிரி சந்தர்ப்பம் வாய்க்கலை. இருந்தாலும் நான் கடையில் வாங்கிக்கிட்டோம். அதே மாதிரி அதுலேயே வந்து இந்த மாதிரி இந்த ஃபாசில் மாதிரி படிஞ்சிருக்குது நிறைய. அப்படியே கோடாக சங்கு மாதிரி சக்கரம் மாதிரி அது மாதிரிலாம் இயற்கையிலேயே அது வந்து அது மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க அந்த கல்லில். அது வந்து ஸ்பெஷல் இல்லைங்களா. அது இங்கே ஒண்டி தான் கிடைக்கும். இந்த சாலக்கிராமத்தில் தான் வந்து அந்த மாதிரி சாலக்கிராம கற்கள் வந்து கிடைக்கும். பாருங்கள், இந்த சைடு மலை எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு மாதிரி கருப்பு கலரில் ரொம்ப பார்க்குறதுக்கே வித்தியாசமாக தான் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம இமயமலைக்கிட்ட வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் ஒரு வாய்ப்பு தானுங்களே. பாருங்கள், அந்த ஆற்றில் கருப்பு கலராக கற்கள்லாம் இருக்கும். இந்த மலைத்தொடர்களில் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ஸ்னோ கவர்டும் தெரிய ஆரம்பிச்சுது. அப்படி தெரியும் போது ஒரு மனசுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் நம்ம இந்த முக்திநாதர் கோவில் வந்து நம்ம ஹிமாலயா அப்படியே சூழலில் தான் நம்ம அந்த கோவிலே இருக்குது. அப்படி தான் போய் பார்க்க போகிறோம். இங்கே நடுப்புற ஒரு இடத்துல நிறுத்தி டீ சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் போனோங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த இடமும். எல்லோரும் டீ சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு அப்புறம் போனாங்க. ஒரு 5 நிமிஷம் நிறுத்திட்டு அப்புறம் டீ சாப்பிட்டுட்டு போனோம். இல்லைன்னா கூட கொஞ்சம் தெம்பாக இருந்திருக்காது. ஏன்னா அந்த சந்தர்ப்ப சூழல் தான் எல்லாம். யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. சந்தர்ப்ப சூழலில் நம்ம சாப்பிடாம போனோம். ஒருவேளை வந்து இந்த சாலக்கிராம மூர்த்தியை பார்க்குறதுக்கு பாருங்கள், இங்கே டனல்லாம் கட்டியிருக்காங்க பாருங்கள். ரொம்ப அழகாக கட்டிக்கிட்டு இருந்தாங்க. சாலக்கிராம மூர்த்தியை வந்து உபவாசத்தோடு போய் பார்க்கணுன்னு இருந்திருக்குது. நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு தடவையாவது இந்த சாலக்கிராம மூர்த்தி முக்திநாதரை வந்து நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்றாங்க.
ஏன்னா நம்ம தெரியாமல் செஞ்ச இந்த பாவங்கள் எல்லாம் இந்த கோவிலுக்கு வந்தால் எல்லாமே போயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, ஒரு ஐதீகம் இருக்குது. நமக்கு தெரியாமல், எனக்கு இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி தெரியாது, இருந்தாலும் வந்ததுக்கப்புறம் ரொம்ப மன திருப்தி. சரி, நமக்கு தெரியாமல் எவ்வளவோ பாவங்கள் செஞ்சுருப்போம் இல்லைங்களா, எல்லாம் வந்து அந்த பகவான் வந்து நம்மக்கிட்டே இருந்து அதை ஏற்றுப்பார். ஏற்றுட்டு நமக்கு வந்து முக்தி கிடைக்குதோ கிடைக்கலையோ, நம்ம இந்த கோவிலுக்கு வந்த ஒரு திருப்தி, பயங்கர ஒரு திருப்தி இருந்துச்சு. அது இமயமலையில் வந்து திருப்தி. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போனோம், ஆனால் போகும்போது பார்த்தா, ஏன்னா ஒன்று சாப்பிடலை, அதுக்கப்புறம் வந்து -7 டிகிரி, அப்படியே ஃப்ரீசிங் கோல்டு. எங்களால் அந்த இது வேறு, குதிரை வேறு கிடைக்கல எங்களுக்கு. அதனால் நடந்து தான் போனோம். ஒரு 2 கிலோமீட்டர் நம்ம வந்து கார் பார்க்கிங் நிறுத்திட்டு நம்ம நடந்து வந்து ஒரு 2 கிலோமீட்டர் போகணும். பாருங்கள், இங்கே தான் இந்த அக்காமடேஷன்லாம் இருக்குது பாருங்கள். இதான் ஜாம்சங்னு நினைக்கிறேன். அந்த தங்குறதுக்கு எல்லாமே, ஹோட்டல் எல்லாமே இருக்குது. இங்கே வந்து தங்குறவங்க தங்குவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து கூட போகிறவங்க போகலாம். நம்ம வந்து போக்ராலேருந்தே நம்ம பஸ் வச்சுட்டு வந்துட்டோம். நாங்கள் ஒரு 5-6 பஸ் வந்தோம். அதனால் எல்லாருமே பஸ் வச்சுட்டு வந்தாச்சு. காலையில் ஏறி இப்படி வந்தாச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்களுக்கு. இந்த பேக்கேஜ் வந்து ரொம்ப திருப்தியாக, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்கள், இந்த சைட்லேயும் நிறையா மலைகள் எப்படி இருக்குது பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் மலைகள்லாம். இப்போ இங்கே போயிட்டு கரெக்டாக ஒரு 6-7 ஹவர்ஸ் நாங்களும் ட்ராவல் பண்ணிட்டு போய் தான் அங்கே அந்த முக்திநாத் டெம்பிள் கிட்ட ஒரு பார்க்கிங் இருக்குது. அந்த பார்க்கிங்கில் பார்க் பண்ணுறாங்க. இந்த மலைகள், இந்த ரோடெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் கொஞ்சம் ரஃப்பாக தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ரொம்ப ஸ்மூத்தாக இல்லை, கொஞ்சம் ரஃப்பாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்லை, அவ்வளோ ஹார்டாக இல்லை. பாருங்கள், இதில் நடுப்புற ஃபால்ஸ் எல்லாம் வேறு இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாருங்கள், உங்களையும் கிட்டத்தட்ட நான் முக்திநாத் டெம்பிளுக்கு கூப்பிட்டுட்டு போகிறேன்னு தான் நினைக்கிறேன். இப்போ இந்த வழி கரெக்டாக வந்த வழியெல்லாம் நான் உங்களை அழைச்சின்னு போகிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்னோ கவர்ட் மவுண்டெயின் வந்து தெரிய ஆரம்பிக்குது பாருங்கள். அந்த ஓரத்தில் தெரிய ஆரம்பிக்குதுங்களா, அது அப்படியே நம்ம போகும்போதே கொஞ்சம் நிறையா தெரிய ஆரம்பிச்சது பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதெல்லாம் நம்ம ரசிச்சுக்கிட்டே போகிறதுனால நமக்கு வந்து அந்த பயண களைப்பே தெரியாது. அதுவும் இல்லாமல் பஸ்ஸில் வந்து நிறைய அந்தாக்ஷரியெல்லாம் விளையாடிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நிறையா ஸ்லோகங்கள்லாம் கூட சொல்லிக்கிட்டே வந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் மனசுக்கு வந்து ஒரு அமைதியை கொடுத்துச்சு. இந்த பயணமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்கள், அந்த இமயமலையை பார்க்கும்போதே நமக்கு வந்து பகவானை தரிசித்த ஒரு திருப்தி வந்து நமக்கு கிடைக்கும். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த முக்திநாத் வந்து இந்துக்களுக்கு மட்டும் புனித தலம் இல்லைங்க, இது பௌத்தர்களுக்கும் இதுதான் புனித தலம். அந்த கோவிலுக்குள்ளாரே புத்தருடைய சிலையும் இருக்கும். நம்ம வந்துங்க இந்த மலையில் போக போக ஹைட்டில் போய்கிட்டே இருக்கோமா, ஆக்சிஜன் லெவல் வந்து கம்மியாகுமா. அதுக்குன்னே எல்லோரும் என்ன செய்கிறாங்க, கையில் இஞ்சி, கற்பூரம், இந்த கற்பூரமும் அரிசியும் பொடிச்சது, ஓமமும் கற்பூரமும் பொடிச்சது, இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் வந்து எங்களுக்கு தெரியாதுங்க. எங்களுக்கு வந்து இது நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் சொல்கிறேன் இப்போ ஏறும்போது எப்படி அது என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் முன்னெச்சரிக்கையாக இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. பாருங்கள், மலையடிவாரத்தில் இந்த வீடுகளும் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த பனி மூடிய இமயமலையும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் ரசிச்சுக்கிட்டு போகும்போது தான் நமக்கு இந்த 6-7 மணி நேரம் பயணமே தெரியல. நல்லா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா முறையாக நம்ம வந்து இமயமலை கிட்டே போகிறோம். இமயமலைக்கு முன்னாடி போயிட்டுருக்கிறவங்களுக்கு கூட பாருங்கள், சைட்லலாம் எப்படி இருக்குது பாருங்கள், கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது. இந்த மலைத்தொடர்கள் கூட எப்படி இருக்குது பாருங்களேன். அப்படியே இந்த பொக்லைன் வச்சு அப்படியே சுரண்டுன மாதிரி மலை இருந்துச்சு. போயிருக்கிறவங்களுக்கு கூட இந்த இயற்கையெல்லாம் ரொம்ப மறக்க முடியாது, ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. அதை பார்க்கும்போது மனசுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். இங்கே வந்து இப்போ அந்த கார் பார்க்கிங் பண்ணுற இடத்துல இங்கே வந்து கொஞ்சம் தூரத்துலேயே வந்து நிறுத்திடுவாங்கங்க. இந்த ஸ்டாப்பிங்லேருந்து நம்ம வந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்து நடந்து போகணும். அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு முக்திநாத் டெம்பிளுடைய என்ட்ரன்ஸே வரும். இதில் வந்து நம்ம நடந்து போக முடியாதவங்க வந்து, ஏன்னா ஒரு 350 படிக்கட்டு இருக்குதுங்க மேலே, நம்ம நடந்தும் போகணும். இங்கே எப்படி இருக்குது பாருங்களேன், மலை ஒரு மாதிரி கருப்பாக மணல் குன்று மாதிரி அப்படி இருக்குது.
இங்கேயே கொஞ்சம் போர்டெல்லாம் வச்சுருந்தாங்க, ரொம்ப ஹைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைட் பார்த்தா பாருங்கள், சின்ன சின்ன அந்த புஷ்ஷஸ் மாதிரி செடியெல்லாம் அங்கங்கே வளர்ந்துருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு மலைத்தொடர் கருப்பாக இருந்துச்சு. இந்த செடிகள் தான் அப்படி பாருங்கள், புள்ளி புள்ளியாக தெரியுது, ஃபுல்லாகவே செடிகள் தான் அது. இப்போ எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள் அந்த ஸ்னோ கவர்டு. இப்போ ஃபுல்லாக வந்துட்டோம், நம்ம பார்க்கிங் கிட்ட வந்துட்டோம். பார்க்கிங்கில் வந்து இறக்கி விட்டுட்டாங்க. இப்போ அங்கேருந்து நம்ம நடந்து வரோங்க. நடந்து வரத்துக்கு குதிரையில் போனால் இங்கேருந்து 2 கிலோமீட்ரு ப்ளஸ் 350 படிக்கட்டு. அது வந்து ஒரு 50 படிக்கட்டு முன்னாடியே குதிரையில் இறக்கி விட்டுருவாங்க. குதிரையில் போகிறதுக்கு 400 ருபீஸு, வர்றதுக்கு 400 ருபீஸு. அதில் குதிரையில் போனாலும் ஒரு 50 படிக்கட்டு நம்ம ஏறி தான் மேலே போகணும். ஆனால் டோலியில் போனால் நம்ம போகிறதுக்கும் வர்றதுக்கும் 4000 ருபீஸு. அது வந்து கொஞ்சம் கோவில்கிட்டே நியராக வந்து இறக்கி விட்டுட்டு அழைச்சின்னு வருவாங்க. இப்போ பாருங்கள், இதான் வழி. இந்த 2 கிலோமீட்டர்ஸ் சொன்னேன் இல்லையா, குதிரை நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம். இப்போயே பாருங்கள் ஸ்னோஃபால் ஸ்டார்ட் ஆகிடுது. இப்போயே கொஞ்சம் டயர்டாகிடுச்சு. எப்படிடா நம்ம போவோம், பேஞ்சிக்கிட்டு இருக்குது, உங்கள் கண்ணுக்கு தெரியுதுங்களா? நல்லா மழைனா ஸ்னோஃபால் பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே மெல்லமாக நடந்து போய்கிட்டு இருந்தோம். ரொம்ப எல்லாருமே ஒரு 5-6 பஸ் வந்தோமா, நமக்கு குதிரையும் கிடைக்கல, போகும்போது டோலியும் கிடைக்கல, ரெண்டுமே கிடைக்கல. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டு இருந்தோம். நாங்கள் பாருங்கள், இந்த சைடு நாங்கள் நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து அந்த சைடு எல்லாரும் போகிறவங்களையும் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். பனிமூடி இமயமலைக்குள்ள தான் நம்ம அங்கே தான் போகிறோம். நம்ம கோவிலும் அங்கே தான் இருக்குது. இப்போ குதிரையில் போகிறவங்களாம் குதிரையில் போகிறாங்க. 2 and fro 800 ருபீஸ் குதிரைக்கு. ஆனால் குதிரையில் போகிறதுன்னு சொல்கிறாங்க, அதுவும் ஒரு சவால் தான். அது பாருங்கள், மலை மேலே அப்படியே ஸ்லோப்பில் ஏறி போகும்போது நம்ம ரொம்ப கெட்டியமாக பிடிச்சிக்கணும். அதுவும் இந்த ஸ்னோஃபாலில் கை கால்லாம் மறுத்து போகுது. இத்தனைக்கு எல்லாமே க்ளவுஸு, ஸ்வெட்டரு, கேப்பு எல்லாம் கவர் பண்ணிக்கிட்டு தான் போகணும். அப்போ கூட நமக்கு ஃபேஸ் வெளியில் தெரிகிற இடம், அந்த இடம்லாம் வந்து மறுத்து தான் போகுது. ஏன்னா -7 இருக்குது கிளைமேட். வந்து இப்போ ஸ்னோஃபால் பெய்கிற கிளைமேட்டே கிடையாது. ஆனால் திடீர்னு வந்துடுச்சு. நமக்கு இங்கெல்லாம் வந்து எதுவும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இல்லைங்களா, இமயமலைக்கிட்ட சடனாக மைனஸில் போயிடுச்சு. ஸ்னோஃபாலும் வந்துடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஹவர்ஸு ஹெவி ஸ்னோஃபாலுங்க. நாங்கள் அங்கே இருக்கிற வரைக்குமே ஸ்னோஃபால் தான். போகும்போது நான் உங்களுக்கு மலையெல்லாம் எப்படி காமிச்சிட்டு வந்தேன், திரும்ப ரிட்டர்னில் போகும்போது காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. என்ட்ரன்ஸ் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம நடந்து வந்துட்டோம். இதுதான் வந்து முக்திநாத் டெம்பிளுடைய என்ட்ரன்ஸு. இப்போ இந்த படிக்கட்டுகள் தான் ஏறி போகணும். ஒரு 350 படிக்கட்டு நமக்கு முன்னாடி போகிறாங்க பாருங்கள். இவங்களும் எங்கள் கூட வந்தவங்க தான். பாருங்கள், ஒரு ஸ்வெட்டர் போடலை, ஒரு க்ளவுஸ் போடலை, ஒரு சாக்ஸ் போடலை. இருந்தாலும் அவங்க வந்து போயிட்டு தான் வந்தாங்க. லாஸ்ட்டாக அவங்க வரும்போது வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஹெவி ஸ்னோஃபால், வரவே முடியல. அப்புறம் போயிட்டு ஆள்லாம் அழிச்சிட்டு போயிட்டு தான் தூக்கிட்டு வந்தாங்க அவங்கள. ஏன்னா இந்த ஸ்னோஃபாலில் ரொம்ப கை கால்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிடுது, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எப்படி அவங்க வந்தது, சாமி கும்பிட்டதே ஒரு அதிசயம்தான் நம்ம சொல்லணும். அவங்க பேர் சரஸ்வதி. அவங்களும் போய் எல்லாம் சுவாமி கும்பிட்டு வந்துட்டாங்க. ஒரே ஒரு டவல் மாதிரி ஏதோ தலையில் சுற்றிட்டு போயிட்டாங்க. நம்ம மேலே 350 படிக்கட்டும் ஏறிட்டோம். ஆனாலும் மேலே போக போக மூச்சே விட முடியல, திணறிட்டேன் ரொம்ப. அப்போ ஒருத்தர் வந்து எங்களுக்கு நிறைய கற்பூரம், ஒரு 10 பேக்கெட் கற்பூரத்தை கொடுத்து, இதை நீங்கள் ஸ்மெல் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லா வரும் ப்ரீத்து அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஏன்னா மேலே ஏற ஏற ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பாடியே பெண்ட் ஆகுது, ப்ரீத் பண்ண முடியல, அந்த மாதிரி சுச்சுவேஷனாக ஆகிடுது எங்களுக்கு. ஆனால் தெரியாது, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இதெல்லாம் கற்பூரம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது. அதுக்கப்புறம் தான் தெரியும். இப்போ தான் எல்லாம் பார்க்கும்போது, வீடியோலாம் பார்க்கும்போது தெரியும். அப்போ வந்து யாரோ ஒருத்தர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். உண்மையிலே அது ப்ரீத் பண்ணவுடனே அவ்வளோ ரிலாக்ஸ் ஆச்சுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இங்கே உள்ளார வந்து கொஞ்சம் உட்காந்துட்டேன். அங்கே ஒரு கல் இருந்துச்சு சைடில், அங்கே உட்காந்துட்டேன். அவர் வந்து யாரோ போகிறவர் வந்து என்னை பார்த்துட்டு, திணறதை பார்த்துட்டு கற்பூரம் கொடுத்து ஸ்மெல் பண்ணுங்கன்னு நிறைய ஒரு 10 பேக்கெட் அளவுக்கு கொடுத்தாரு. இந்த ஓமமும் கற்பூரமும் இடித்து ஒரு துணியில் கட்டி வச்சுருந்ததையும் கொடுத்தாரு. அதுதான் வந்து எங்கள் வீட்டுக்காரர் எடுத்து கொடுக்குறாங்க. அது கொஞ்சம் ஸ்மெல் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு ரிலாக்ஸ் ஆச்சுங்க. வீடியோ ரொம்ப லெங்க் ஆனதால் இதோட முடிச்சுக்கிறேன். கோயிலுக்கு மேலே போகிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. வாழ்க வளமுடன். நன்றி.